அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிறாங்க. அமெரிக்க வீரர்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளார திடீர்னு ஒரு துப்பாக்கி ஏந்திய நபர் உள்ள நுழைஞ்சு அவர் பாட்டு சுட்டு தள்ளுறாரு. ட்ரம்ப் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாமா? ட்ரம்ப் ஒரு டென்ஷனாகிறாரு. திரும்புகிற பக்கம்லாம் அப்படி அடியாகவே இருக்கு. லெட்ஸ் மேக் ஏ டீல்னு ஒரு காலத்தில் சுற்றிட்டு இருந்தோமே, இப்போ என்னன்னா நம்ம டீலுக்கே ஆப் வைக்கிறாங்கன்ற மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, மற்ற அரசியல் உலகங்கள் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒட்டுமொத்த தகவலுக்கு ஒரு அலசு எல்லாம் சண்டே அதுவுமா கிளம்பலாமா? நமது பயணம் எங்கே தெரியுங்களா? சிரியாவில் போய் நம்ம காடி வைக்க போகிறோம், தயாராக இருங்க. அங்கே கொஞ்சம் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. அமெரிக்க வீரர்களை போட்டுட்டாங்க அப்படின்னா சும்மாவா? சிரியாவுக்குள்ள என்ன நடக்க போதோ இன்றைக்கி பதற்றமாக உள்ள போகணும். மெதுவாக காலடி வைங்க, கொஞ்சம் பதற்றமாக, அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மேற்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படியே கொடுக்கலாம். நேற்று ரவிக்குமார் சோமு சேனலில் ஒரு ஒற்றை வரியில் சொல்லி கடந்து வந்தேன். என்னென்னா, அல்டனஃப் அப்படின்ற ஒரு பகுதி சிரியாவுக்குள்ளார அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது. அல்டனஃப்லேருந்து பால்மியாரா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் வரைபடத்தை காட்டிடுறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்டனம் சொல்லிட்டு ஏரியா 55 இருக்கு இல்லையா, சிரியாவுக்குள்ளார இந்த இது ஃபுல்லாக அமெரிக்காவுடைய பேஸு, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் பால்மியாரான்னு சொல்லிட்டு அது மெயின் ஒரு பைபாஸ் இருக்கும். அந்த பக்கம் டயர் ரிசோர் கனெக்ட் பண்ணுற பைபாஸ் இருக்கும். அங்கேருந்து எண்ணெய் வளங்கள் இந்த வழியாக கொண்டு வருவாங்க, அல்டனாஃப் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜோர்டன் வழியாக கொண்டு போயிடுவாங்க. அந்த ஏரியாவை சுற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோந்து பணி ஈடுபடுறாங்க. அந்த ரோந்து பணிக்கான வீடியோ பதிவு இது. அந்த ரோந்து பணியில் ஈடுபடும் போது திடீர்னு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எங்கேயோ மறைந்திருந்து டப்புன்னு போட்டாங்கன்னா அட்டாக் பண்ணிட்டானுங்க. ஆரம்பத்தில் ஒரு 7-8 பேர் படுகாயம் அடைந்ததாக சொன்னாங்க. இறப்பெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல ஹெலிகாப்டர் வர வைக்கப்பட்டது, வீரர்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸலத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன போட்டிருந்தாங்கன்னா 2 பேர் இறந்து போனதாக சொன்னாங்க. பட் இப்போது வந்த செய்தி என்னென்னா 4 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது வார் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க வீரர்கள் கை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சேர்ந்து உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி புழிஞ்சிடுவோம், ஜூஸை புளிகிற மாதிரி புழிஞ்சு தள்ள போனோம்னு அவர் வெறிகொண்ட வேங்கையாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பீட்டர் எக்ஸத் வேறு. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, சுதாரிச்சுக்கிட்டு தாக்குதலில் கடுமையாக நிகழ்த்தினாங்க. நேற்று இரவு F-16 போர் விமானத்திலிருந்து எதுவுமே ஓய்வே இல்லை. அந்த ஆல்டனம் மேலே இருக்கக்கூடிய பேஸ் ஃபுல்லாகவே ஒரு 2-3 இடத்துல பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தினாங்க. அந்த சிரியானுடைய கீழே அல்டனஃப் இருக்கிற பகுதியில் ஒரு பதற்றம் நிறைந்த பகுதியாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருடைய ட்ரம்ப்போட எக்ஸலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய 2 சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஐஎஸ்ஐஎஸ் அட்டாக் நடந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் சிரியாவுடன் இணைந்து பயணித்துட்டு இருக்கோம். வெரி வெரி டேஞ்சரஸ், சிரியாவுக்குள்ள ஒரு டேஞ்சரஸ் பார்ட் இருக்குது. பிரசிடென்ட் அல் சஹாரா அவர்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவரும் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ஆங்கிரியாக இருக்கிறாரு இந்த அட்டாக்கை பற்றின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சரி, அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முன்கூட்டியே வார்ன் பண்ணோம், அந்த ஏரியாக்குள்ளே போகாதீங்க, ஐஎஸ்ஐஎஸ் இருக்குது, கொஞ்சம் தாக்கல் நடத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் உதாசீனப்படுத்திட்டாங்கன்றாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னப்பா இது உலகத்துக்கே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தாக்கல் நடத்துனாங்கன்னா அமெரிக்கா தான் மற்ற நாடுகளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த ஏரியாவில் போகாத, அந்த ஏரியாவில் போகாத, அந்த நாட்டுக்கு போகாத, இந்த நாட்டுக்கு போகாத அப்படின்லாம் பயங்கரமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. திடீர்னு அறிவிப்பிடுவாங்க. இந்த ஏரியாவுக்குள்ளார குண்டு அட்டாக் பண்ண போது அங்கே யாரும் உள்ளே போகாதீங்கன்னா திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆளுங்களுக்கே இவங்க சிரியா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன மாதிரி உளவுத்துறை கையில் வச்சுருப்பாங்க? யார்? சிரியா. ஏன்னா அவங்க ஏற்கனவே முன்னாள் ஊழியர்களாச்சு, அந்த ஆங்கிளில் நம்ம சொல்லலாம் நம்ம. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்தோம், அவங்க பெருசாக ஒத்துழைக்கலை. இந்த இழப்புக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்ல வரல, நாங்கள் கூட நீ ஐஎஸ்ஐஎஸ்ஸை வேரோடு இப்படி புடுங்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ் நீ சிரியாவுக்குள்ளார இருக்கவே இருக்காதுன்ட்டாங்க. ஆனால் ஒரு வினோதமான நிகழ்வு நிறையா நடந்ததுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் சரி, அதாவது அமெரிக்காவுடைய வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டமாஸ்கஸ் பகுதி இருக்கு இல்லையா, டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க. ஆனால் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க பயங்கரமாக. போடலே வெடியே, கொண்டாடுங்களே அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு அரசியல் புரசலான செய்தி என்ன வருதுன்னா, அந்த செலிப்ரேஷன்லே ஜுலானி அரசாங்கம் ஒரு பிரிவாக அவங்க நாட்டை பிடிக்கல. அவங்களுக்குள்ளே ஒரு 10-15 பிரிவு இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான்
கான்செப்ட் உள்ளே ஒன்று வந்தாங்க. ஆனால் அதில் 2-3 பிரிவு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அமெரிக்காவுடன் இணைஞ்சதில் கொஞ்சம் பிடிக்கல. அதனால் அவங்க நேற்று கூட ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்தினாங்கல்ல கையில் கன்னோட. அதில் எல்லாமே அவங்க காசாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு கோஷத்தை பார்க்க முடிஞ்சது. ஏதோ ஒரு சம்திங் அங்கே நடக்க போகுது. அதாவது அல்-ஜுலானி அரசாங்கம் அமெரிக்காவுடன் இணைந்ததில் ஏதோ சம்திங் நடக்க போகுது. சிரியாவுக்குள்ளார மறுபடியும் ஒரு சீரியஸ் த்ரெட்டன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ISISனுடைய தீவிரவாத இயக்கங்கள் வேரூன்றி வளர்ந்து விட்டதோ அப்படின்ற கோணத்தில் அமெரிக்கா மிக பயங்கரமாக பாற்று கொண்டு இருக்கிறது, வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அமெரிக்காவுக்குள்ளார ரோட் ஐலாண்ட் பக்கத்தில் ப்ரவுன் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அந்த ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் இப்போ எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. கரெக்டாக யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைந்த ஒரு கன்மேன், ஒருத்தர்ன்றாங்க அப்புறம் 2 பேருன்றாங்க, உள்ள நுழைஞ்சு அவன் பாட்டு கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டான். சுட்டதில் ஒரு 2 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க, 8 பேர் படுகாயம் அடைந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் சுதாரித்த மாணவர்கள் எல்லாம் அங்கங்கே ரூம் இருக்குது, எல்லாம் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. கன்மேனுக்கு அவ்வளோவா கிடைக்கல. காவல்துறை போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மணி நேரம் பக்கம் உள்ள, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நைட்டு நடந்தது, விடிய அந்த வேட்டைன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை நாங்கள் ஒழிக்க போகிறோம், எங்கள் நாட்டுக்குள்ளார துப்பாக்கி தொட்டுட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி எப்படின்ட்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப டென்ஷனாக பேசியிருந்தார். பாவம் மனசை சனி ஞாயிறமாக கோல்ஃப் விளையாட கூட நிம்மதியாக விட மாட்டேன்றாங்க. இப்படி துப்பாக்கி தூக்கிட்டு இப்படி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. சரி, இது அமெரிக்காவுக்கு ரொம்ப புதுசான ரொம்ப வழக்கமான ஒரு செய்தி தான். வாரத்துக்கு இது மாதிரி துப்பாக்கி சூடுலாம் சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு. இவங்க உலகத்துக்கு வேணால் அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் இவங்க நாட்டுக்குள்ளார மட்டும் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. FBI கேஷ் பட்டேல் அவர்கள் வந்து நாங்கள் ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், இனி பயங்கரமாக பண்ண போகிறோன்றாங்க. ஆனால் எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் உலகம் வந்து ஒரு விதமான ஒரு பிரிவினையை நோக்கி நகர்றோம் அப்படின்றதுல நான் உள்ளுக்குள்ளே நிறைய இன்சிடெண்ட்லாம் நடக்கிறது பார்க்கும்போதே தெரியுது. அமெரிக்காவில் முதல் முறையாக இப்படி ஒரு போராட்டத்தை நான் பார்க்குறேன். நான் டெக்சாஸில் பிளானோன்னு சொல்லிட்டு ஆன்டி இஸ்லாமுக்கு எதிராக ஒரு மசூதி ஒன்று இருந்தது. அந்த மசூதியில் அமெரிக்காவுடைய கொடி இல்லாமல் அவங்களுக்குன்னு தனி இஸ்லாமுக்கான கொடியை பறக்க விட்டு அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. அப்படின்னா அந்த மசூதிக்கு வெளியில் ஒரு பன்றியோட முகத்தில் குரானுடைய புக்கை வாயில் வச்சுட்டு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு போராட்டம்லாம் நான் வழக்கமாக எங்கே பார்ப்பேன் அப்படின்னா, அங்கே சுவிட்சர்லாந்தில் தான் இது மாதிரி குரானை எரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவுமே குரானை எரித்த ஒரு ஆளை கூட போட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 2 மாதம் முன்னாடி ஆளை போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். முடிச்சிட்டாங்க. அவர் இதே மாதிரி அடிக்கடி சும்மா சுவிஸ் அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு குரானை எரிச்சிட்டே இருந்தாங்க. திடீர்னு யாரோ ஒரு மர்ம நபர்கள் வந்து அவர் சுட்டுட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்குள்ளார இந்த ஒரு கலாச்சாரம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இதுக்கு முன்னெல்லாம் சும்மா இருந்தது, ரொம்பலாம் இல்லை. பட்டு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதுவும் ட்ரம்ப்போட குரூப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. அதில் இஸ்லாம்லாம் வந்து இதுக்கப்புறம் உள்ள அலோடே இல்லைன்ற ஒரு சில ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், இல்லை எலான் மஸ்க்லாம் வந்து கிட்டத்தட்ட UK அது பாகிஸ்தானாகவே மாறிடுச்சுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்க்கும்போது இனி வருகின்ற நாட்களில் ஐரோப்பாவையே வந்து இவங்க ஏன் பெருசாக தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஐரோப்பாவிலேருந்து ஏன் இவங்க பிளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஐரோப்பாவிலே வந்து நிறைய மைக்ரன்ஸ் ஃபுல்லாக இஸ்லாமிக் மைக்ரன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்ற ஒரு கான்செப்டில் தான் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒதுக்குறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் நம்ம. ஆனால் உலகம் ஏதோ ஒரு வகையில் ஒன்று மதத்தின் அடிப்படையிலையோ வேறு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. அதை நோக்கி நகர்கிறதோ அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு ஆங்கிளில் இந்த 2026 நம்ம அந்த ஆங்கிளில் நகரலாம் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. நான் இன்னொரு வழக்கம் இல்லாத ஒரு நிகழ்வு, விக்ஸாப் அவர்கள் வந்து இங்கே பாரிஸில் ஒரு மீட் நடக்குது. பாரிஸ் மீட்டில் அவர் யார், அமெரிக்கா சார்பாக ரஷ்யாவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிற நபர். ஐரோப்பா வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று ட்ரம்ப் தவிர்க்கலாம் ஐரோப்பாவுடைய தலைவர்களை, ஆனால் அவர் விக்ஸாப் அவர்களே நான் ஐரோப்பாவுடைய எந்த தலைவரும் நான் சந்திக்க விரும்பலன்ட்டார். யாருமே நான் சந்திக்க விரும்பல, அதை கேன்சல் பண்ணுங்கள் அந்த மீட்டிங்கை, இவங்ககிட்டலாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்றாங்க. இப்போ தான் 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஃப்ரைட் ரைஸ் வந்து என்ன சொன்னார்னா, ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து அவ்வளோதான், அந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் அமெரிக்கா நம்மளை பெருசாக காப்பாற்றுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு சகாப்தம், இதுக்கப்புறம் ஐரோப்பா நம்ம தனியாக இருக்க வேண்டியதுதான், அமெரிக்காவுடைய சகாப்தம் முடிஞ்சுதான் இன்றைக்கும் நான் நியூஸில் சொன்னாங்கன்ற மாதிரி பார்த்தேன் நான். இது 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் நேற்று கூட
அமெரிக்கா கிட்ட நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், அமெரிக்கா இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னு ஒரு பல்ட்டி அடிச்சதையும் நான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் தலைவர்கள் இப்படி அப்படி இப்படின்னு பேசுவாங்க, விடிஞ்சா ஒன்று பேசுவாங்க, இரவு நேரத்தில் ஒன்று பேசுவாங்க. அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் நம்ம சீரியஸாக எடுத்து நகர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் கூட. புரிஞ்சதில்லை? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தேன் நான், யூகே வந்து 100 பில்லியன் பக்கம் திருடப்பட்ட சொத்துக்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அவங்க பேங்க் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க, கண்ணா கொஞ்சம் அவசரப்படாதப்பா, கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம காலி ஆகிடும், அதனால் இப்போதைக்கு அது வேண்டான்ற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அப்புறம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, நம்ம இந்தியன் ஓஷன் பகுதியில் அமெரிக்காவுடைய கப்பல் ஈரான்லேருந்து சீனாவுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான கப்பலை சூறையாடினாங்கன்ற மாதிரி இப்போ தான் ராய்டர்ஸ் பத்திரிகைலாம் போட்டிருந்தாங்க. யுஎஸ் ஃபோர்ஸஸ் வந்து ரெய்டு சீஸ் த கார்கோன்னு போட்டிருந்தாங்க. அது சீஸ் த கார்கோவில் ஸ்டீல் த கார்கோன்னு போட்டிருந்தாங்க. பெரிய அளவுக்கு திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஈரான் வந்து அவங்க நாட்டுக்குள்ளார ஓமன்லேருந்து வேற ஒரு நாட்டுக்கு சென்ன கப்பல், அதாவது எண்ணெய் கப்பலை வந்து அவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னுமே தகவல் எதுவும் வெட்டலை, அது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தென்சீனா கடல் பகுதியில் தொடர்ந்து அங்கேயும் ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பிலிப்பைன்ஸ் மீன் பிடிக்க வரவங்களெல்லாம் வந்து இந்த வாட்டர் கேனான் மூலியமா வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சீனாவுக்கான எச்சரிக்கைகளும் இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். அமெரிக்காவோட பேச்சுக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னா இன்னும் இல்லை. ஏன்னா அந்த தாய்லாந்து கம்போடியா வரைபடத்தை பார்க்கும்போது தாய்லாந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்போடியாவுக்குள்ளார நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்க. தாக்குதல் கொஞ்சம் கூட நுழையில, குறையவே இல்லை. அதுவும் நம்ம ஒரு படி மேலே போனால் கீழே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் இருக்கக்கூடிய சீ ரூட் ஒன்று இருக்குது. அந்த சீ ரூட்டு தான் மிக அதிகமான அளவுக்கு கைப்பற்றுறாங்க. மொத்தம் இவங்க 2 இடத்த பிளான் பண்ணுறாங்க. இந்த ப்ரீஸ் யுஹான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த இந்து டெம்பிளை முழுமையாக தாய்லாந்து கைப்பற்றுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கீழே இதுக்கப்புறம் இவங்க கடற்பகுதியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தொடர்ந்து தாய்லாந்து வந்து கடுமையான அட்டாக் நடத்துகிறாங்க. இனி கடற்பகுதி வந்து கம்போடியாவுக்கு இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நோக்கத்தில் பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்போ தாய்லாந்துடைய கேரக்டராக அதான் சொல்கிறாரு, யாரும் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, நாங்கள் தாக்கல் நடத்திட்டா இருக்கோன்றாங்க. அப்போ நேற்று உங்ககிட்ட சொன்னேன் நான், ருவாண்டா காங்கோன்னு சொல்லிட்டு, ருவாண்டா காங்கோவில் குறிப்பாக M23 ரெபிள்ஸ் நடத்திய தாக்குதலில் நேற்று கூட காங்கோவுக்குள்ளார ஒரு 10 பாடி ரெக்கவரி எடுத்தாங்களாம். அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட உடல்கள் வந்து தொடர்ந்து அங்கே உக்கரமாக இருக்குது. அந்த இடத்துல அமெரிக்காவுடைய பேச்சு கேட்கல. 3வது என்னன்னா வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா எங்கிட்டலாம் வந்து NVIDIA சிப் இருக்குல்ல, அதை விட மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி சிப்பெல்லாம் நாங்கள் தயாரிச்சிட்டோம், நாங்கள்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, வேறு லெவலு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இனிமேலாம் எங்களை தொடராதிங்க சீன்றாதீங்கன்னு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாரு. அந்த பக்கம் அமெரிக்கா வர கிரவுண்ட் ஆப்ரேஷனை தொடங்குன்ற மாதிரி சும்மா கரையை விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம். ஆனால் எந்த நேரத்தில் தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் கொலம்பியாவுடைய பெட்ரோ குஸ்டோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அது ஒரு வகையான திருட்டு, அதாவது எங்கள் கடல் பகுதியில் வந்து ஒரு கப்பலை திருடிட்டு போகிறாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னா அது இதுன்னு சொல்ல. அமெரிக்கா வந்து அடுத்து நீங்கள் தான்ப்பா குறி, நான் ஒன்றும் உங்களுக்கு குறி வைக்கலனா இல்லை, வச்சுட்டோம், அடுத்து உங்கள் கதையை முட்டைக்க போகிறோம் வெனிசுலாவுக்கு அப்புறம் சொல்ல பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒரு ட்ரைட் மிலிட்ரிஸ் மாதிரி அங்கே தனியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய போர் பயிற்சி, இங்கே வர மக்களே யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க, நாங்களாம் வெறிகொண்ட வேங்கையாக பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். 3 நாள் பயிற்சி. இந்த 3 நாள் பயிற்சியில் எங்களுடைய மிலிட்ரி ராணுவம் ஃபுல்லாக பயங்கரமாக ட்ரில் எக்ஸசைஸ், சும்மா ஜன்னலில் சத்த ஒருத்தன கூட எட்டி பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கடுமையான போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு அவங்க அந்த பக்கம் வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. அமெரிக்காவை தான் மதிக்கலையே அப்படின்னா ஐநாவை கூட மதிக்கலை. சோமாலியாவில் சூடானில் ஐநாவுக்குன்னு ஒரு தனி கேம்ப் இருக்குது. அதுலேயும் பாருங்கள், அவங்க அதெல்லாம் 6 பங்களாதேஷ்காரங்கன்னா ஐநாவில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க தங்கியிருந்த இடத்துல அடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக ட்ரோன் அட்டாக் பண்ணி 6 பேருமே சம்பவ இடத்துல பலி. அது இல்லாமல் மற்ற ஐநா ஊழியர்களும் பலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐநா ஊழியர்கள் மீது வழக்கமாக இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே லெபனானுடைய மேற்கு பகுதியில் தான் கொஞ்சம் மதிக்காமல் தாக்கல் நடத்துவாங்கன்னாங்க. பட் அங்கே சூடான்லாம் எங்களுக்கு ஐநாவாது அதாவது எல்லாம் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு பாருங்கள், அது பங்களாதேஷ்காரங்களை போட்டாங்க. யூனிஸ் அரசாங்கம் சாதாரண நாள்லாம் கிடையாது, அவரு டவுசர் போட்டுன்னு கிளம்பிடுவார். இப்போ ஏய் யாரா எங்கள் ஏரியாவில் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு சூடானுக்குள்ளே கிளம்பிடுறாரா என்னன்னு தெரியல. அப்போ ஐநா வீரர்களையும் அடிக்கிறாங்க, அமெரிக்காவுக்கும் மதிப்பு இல்லை, அமெரிக்கா வீரர்களே சுடுறாங்க. என்ன நடக்குது அந்த உலகத்தில், நாட்டாமையே மதிக்கலையா அப்படின்ற ஒரு உலகத்தில் நம்ம அடுத்த பதிவு நோக்கி போகலாம். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று ரஷ்யா வந்து ஒரு
எண்ணெய் கப்பல் சன்ஃப்ளவர் ஆயில் கப்பலாம் அது. அதாவது அங்கே உக்ரைன்லேருந்து எகிப்துக்கு போக வேண்டிய சன்ஃப்ளவர் ஆயில் கப்பல். யாரோட கப்பல் அது? துருக்கியினுடைய கப்பல். ரஷ்யா தாக்கல் நடத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் மூழ்கிற கண்டிஷனில் இருக்கான், காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரில வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. யார்? துருக்கி வந்து இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டான்றாங்க. உதவியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, இதில் லாபம் அடிச்சுக்கின்றது கூடுதல் தகவல். இப்போ மற்ற நாடுகளுக்கும் வேறு ஏதாவது ஒரு நாடுகள் யாராக இருந்தாலும் சரி, இனி உக்ரைன்லேருந்து நீ ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா போட்டுடுவோன்ட்டாங்க. யார்? ரஷ்யா தரப்பு போட்டுருவோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்துவோம், நாங்கள் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நேற்று நைட்டு பயங்கரமான தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதிலிருந்து உக்ரைன் மீளவில்லை என்பது கூடுதல் தகவல். இப்போ நிறைய பகுதியில் உக்ரைனுக்குள்ளே நிறைய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நெட்டு மாதிரிலாம் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அதாவது எந்த ஒரு வண்டியும் உள்ளே போகாத முடியாத அளவுக்கு ஃபுல்லாக நெட்டு கட்டி அதை ட்ரோன் தாக்குதலேருந்து காப்பாற்றுவதற்காக நாங்கள் நடத்தியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவு ரால் சதாத் யாருன்னா யார்? அவங்க ஹமாஸ்னுடைய பொலிட்டிக்கல் விங்கில் அந்த ஆயுதங்களுக்குன்னு தனி விங்கு இருக்குல்ல, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவரை சொல்லிட்டாங்க. அவர் ஆல்மோஸ்ட் இறந்ததை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் மீறி எங்களுக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க. வேற இஸ் அமெரிக்கா, எங்கே அந்த இஸ்லாமிக் நாடுகள், எங்கே 45 நாடுகள் சேர்ந்து சொன்னீங்களே, இதுதான் உங்கள் அமைதியா, இதுதான் உங்கள் டக்கா, இன்ன வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தேடப்படும் குற்றவாளிகளை தான் கொண்டாங்க, ஓனும் எல்லாம் பண்ணுற மாதிரி அமெரிக்கா தரப்பில் பதில் சொல்ல. அப்போ ஹமாஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன தெரியும், எனக்கு தெரியாது, அமைதி பேச்சுவார்த்தை நீங்கள் சொன்னீங்க, ஏன் நடக்கலன்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் மறுபடியும் பிரச்சனை முதல்ல ஆரம்பிக்குது ஒன்று இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ நிறைவு பகுதியில் இந்த பிரான்ஸ் மக்கள் ஃபார்மர்ஸ் தொடர்ந்து அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அரசாங்க கட்டிடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ சாணியை கரைச்சி ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கப்பா, எங்கள் கிராமத்தெல்லாம் இன்னுமே எங்கள் கிராமத்தில் ஃபுல்லாக சாணி தான் வலிச்சிட்டு இருக்காங்க, இங்கே வந்து அங்கே கொஞ்சம் அடிச்சு விட்டிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாவம், அந்த குளிர் காலத்தில் எந்திரிச்சு சாணி வலிக்க முடியாமல் இருக்காங்க. ஏன்பா போய் அங்கே கவர்மெண்ட் கட்டிடத்தை போயிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டு சாணியை கரைச்சி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபார்மர்ஸ் வந்து கூடுதல் தகவல். அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன தெரியுங்களா, சவுத் அமெரிக்கா நாடான பொலிவியா ரொம்ப நாளாக சீனா ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் லித்தியம் பேட்டரி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லித்தியம் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா அது பொலிவியாவில் தான் இருக்குது. சீனாவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணாங்க. பட் இப்போ புதிய பிரசிடென்ட் வந்ததுனால புதிய பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டான்னா, இனி என் நட்புனாவே அது அமெரிக்கா தான், என் அண்ணனாவே அது ட்ரம்ப்பு தான். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்பேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளமும் அவங்கள தான் கொடுக்க போகிறேன். அமெரிக்கா தான் பெரிய அளவுக்கு எல்லா டெக்னாலஜி வச்சுருக்காங்க, இல்லை கிளம்புங்களே அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க. அப்புறம் நான் பொலிவியா ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அமெரிக்கா வந்து பிரேசிலை வந்து ரொம்ப எதிர்த்தாங்க. லூல்டா சில்வா அவர்களை வந்து பயங்கரமாக அவங்க பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு வாரமாக பார்த்தா பாசமலை பொழிகிறாங்க, அந்த தடையெல்லாம் நீக்கிறாங்க, அடடா அவர் மாதிரி ஆள் இல்லைன்றாங்க, அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் இந்த பொலிவியா விவகாரத்தை நினைக்கும் போது எனக்கு கிளிக் ஆச்சு, சரி ரைட்டு, பொலிவியாவும் பிரேசிலும் பக்கம் பக்கம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமோ அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் கூட பார்த்துடலாம். நம்ம மறுபடியும் ஒன்று பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. H3N2 வைரஸ் பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கான். இப்போ அமெரிக்காவில் ரொம்ப வேகமாக பரவுது, ரஷ்யாவுக்குள்ளானையும் பரவுது, எல்லா இடத்துலையும் பரவுது. வழக்கமாக சளி காய்ச்சல் தான், எனக்கு கூட தான் இருக்குது. ஒரு வாரமாக போகுமான்னு பார்த்தா ஒன்றும் போகிற மாதிரி இல்லை. மேபி எனக்கு கூட இருக்கான்னு தெரியல. ஆனால் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பாகிஸ்தானில் தினந்தோறும் 50 பேருக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. அப்புறம் யூகேலேயும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் இருக்கக்கூடிய பதிவு. அப்புறம் பிரேசில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிக்ஸோட பிரசிடென்சியை வந்து இந்தியா கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்தியா தான் அடுத்து நடத்த போகிறோன்றது ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக இந்த நம்ம வழக்கமாக கிம் ஜாங் உன்னோட வீடியோ பதிவோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ பதிவு நேற்று கிடைக்கல, இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாமே உக்ரைனுக்குள்ளே போயிட்டு ரஷ்யாவிலேருந்து உக்ரைனுக்குள்ளே போயிட்டு ஃபைட் பண்ணவங்க, கை கால்களை இழந்தவங்க, அவங்கள ஆற தழுவி கட்டி அணைத்து நீ தான் நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூடுதல் தகவல். இந்த மாதிரி பெருமை மிக்க வீரர்கள் தான் நமக்கு எப்போவுமே தேவைன்ட்டு எவ்வளோ அன்போடு அரையோனைப்போடும் நடந்துக்கிற ஒரு தலைவரை பார்த்தீங்களா? எந்த தலைவராக இப்படி இருந்திருப்பாங்களா? எங்கள் தலைவரை பார்த்து நீங்கள் சர்வாதிகாரன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த அளவுக்கு கிம் ஜாங்கனோட பதிவுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. பல பதிவுகளை இனி உங்களுக்கு கிளைமேக்ஸில் நான் காட்ட விரும்புகிறேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.